Hi friends, welcome to Saran Mega's Kitchen. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி Saran Mega's channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த bell பட்டனை press பண்ணிக்கோங்க. Hi viewers, இன்னைக்கு நம்ம தக்காளி தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். First மிக்ஸர் ஜார்ல 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 காய்ந்த மிளகாய், தக்காளி பெரிய சைஸ் 2 தக்காளி நீல வட்டத்துல கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. அவ்வளவுதான், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கணும். நம்ம வீட்ல ஏற்கனவே வச்சிருக்க இட்லி தோசை மாவு இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 4 கரண்டி 4ல இருந்து 5 கரண்டி அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை கலக்கிக்கலாம். உங்களுக்கு மாவில் லைட்டாக உப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எனக்கு மாவில் உப்பு போதுமானதாக இருந்ததுனால நான் சேர்க்கலை. அடுத்ததாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு நம்ம தோசை ஊற்றுற பதத்துக்கு மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு மாவு ரொம்ப திக்காக இருந்தது அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்ததாக தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிடலாம். இதுக்கு பச்சை மிளகாய் போட வேணாங்க, காய்ந்த மிளகாய் போட்டிங்க அப்படின்னா தான் அந்த கலரும் நல்லா உங்களுக்கு கிடைக்கும், ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். தோசைக்கு நீங்கள் நெய் அல்லது எண்ணெய் விட்டு ஊற்றிக்கலாம், அது அவங்கவுங்களோட டேஸ்ட்டு பொறுத்தது. அவ்வளோதாங்க, 2 பக்கம் வேக விட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா சுவையான தக்காளி தோசை சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி பர்ஃபெக்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது போன்ற ஹெல்தி ரெசிபிஸ்க்கு மறக்காமல் சரண் மெகாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.